நீங்க எஸ்கர் பிரியசுவாமி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தொன்று மலவெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாயிருக்கும் சுகம் அருள் பழுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்திப் பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மணப்பூவே என்றும் அருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வருமணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்கனின் அருளை சிந்திப்பேனே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க உரு நிலைத்து இவன் மகிழ்வோடு வாழ்வுற வந்தினின் அருள் செய்வாய் இரு நிலத்தவர் என்புறத் திருவருள்கள் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகள் பதம் போற்றி சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தம் என்னும் தவளக்கலையை உடுத்த மந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறுவிளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லல் எனுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே உலகம் தலைக்க வந்துதித்த உருவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக எண்ணிரண்டெட்டிலகும் பரமானந்த சுக விளைவே வருக இம்பர்தமை இரவாகதியில் ஏற்றுகின்ற இறையே வருக என்போழ்வார் கழகம் தவித்து கதியளிக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலைமதி தோழ்வழகம் செறிந்த வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லல் எனுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் பெரும் தாயம் மறுவிளங்க குழல் வள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க பயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வளைக்குட்படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்த மரமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் என்னுடைய இனிமையான நல்வாழ்த்துக்கள் வணக்கங்களும் கடந்த ஆடி அமாவாசைக்கு முன்னிட்டு தமிழகம் சென்றதுனால
ஒரு 2 வாரங்கள் கிளாஸ் வந்து தடைப்பட்டு இருந்தது. இப்பொழுது நம்ம மீண்டும் இந்த வகுப்பை வந்து தொடங்குகின்றோம். சென்ற காரியம் ஒரு புண்ணியமான காரியம். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். அது ஆடி அமாவாசை என்பது பொதுவாக திருநெல்வேலி பாபநாசத்தில் அங்கே 32வது ஆண்டாக நடைபெற்ற இந்த அன்னதானம் பல அன்பர்களுடைய நல் ஆசியினாலும், அவங்களுடைய பொருள் உதவியினாலும் சிறப்பாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 11 மூட்டை அரிசி அ உணவாக பரிமாறப்பட்டது. நல்லா சுவைபட அந்த உணவை வந்து சமைத்து அங்க உள்ளவங்களே சமைத்து குடுத்தாங்க. நல்லபடியா பரிமாறி எல்லோரும் வந்து சிவன் கோயிலுக்கு வழிபட்டுட்டு, நம்மளுடைய மண்டபத்தில அங்க வந்து எல்லாரும் வயிறார அன்னம் அருந்தி செஞ்சது ஒரு புண்ணிய செயல். இந்த புண்ணியம் எல்லா குடும்பத்தார்களுக்கும், பொருளுதவி செய்த அன்பர்கள், நண்பர்கள், சன்மார்க்க அன்பர்கள் சகலருக்கும் அது வந்து நிச்சயமாக கிடைக்கும். வள்ளல் பெருமான் கூறிக்கொண்டது மட்டுமல்ல, வள்ளல் பெருமானுக்கு முன்பே அகஸ்திய முனிவர் இந்த ஸ்தலத்தை குறிப்பிட்டு, இந்த ஆடி அமாவாசை அன்னதானம் அன்று அன்னதானம் செய்வது சிறப்பு என்று அவருடைய வைத்திய நூல்ல பரிபூரணம் வைத்தியம் பரிபூர்ணம் 400 என்ற நூல்ல இந்த ஸ்தலம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆக சில ஸ்தலங்கள் எல்லாம் முக்கியமாக நால்வர்களால் பாடப்பட்ட ஸ்தலங்களாக இருக்கும். ஆனால் இந்த தலம் அகஸ்திய முனிவரே குறிப்பிட்டிருக்கிறது ஒரு சிறப்புக்குரிய ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலத்தில நாம் செய்திருக்கிற புண்ணியங்கள் நிச்சயமாக நம்மளுடைய மரணமில்லா பெருவாழ்வுக்கு அது துணையாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நம்ம செய்து புண்ணியத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு இட்ட கட்டளை. அந்த கட்டளைக்கு இணங்க நம்ம இந்த தர்மத்தை வந்து செய்து கொண்டு இருக்கிறோம். ஸோ பொருளுதவி கொடுத்த எல்லா அன்பர்களுக்கும் நன்றி உரித்தாக எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் துணையை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்று சுத்த சிவநிலை என்ற ஒரு 106வது அதிகாரத்துல வள்ளல் பெருமான் இயற்றிய இந்த வெண்பாவில உள்ள பாடல்களுக்கு விளக்கம் எடுக்க இருக்கின்றோம். இந்த சுத்த சிவநிலை என்பது இதற்கு முன்பு வேற யாராலும் பெறப்படாத, அடையாத ஒரு நிலை. பொதுவாக சிவநிலைகள் வந்து நெறைய இருக்குது. நிலைகளோர் அனந்தம் என்று வள்ளல் பெருமான் சொல்வாரு. நெறைய நிலைகள் இருக்குது. நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படாத உலகங்கள், கோடாகோடி உலகங்கள் இருக்குது. அண்டங்கள் கோடாகோடி என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார். அதுல மாலண்டம், சிவாண்டம், ருத்ராண்டம், இப்படி பிரம்மாண்டம் நெறைய அண்டங்கள் வந்து இருக்குது. எல்லாமே வெளி ஒளியாக அமைந்திருக்கின்றது. அதிலே ஒரு உலகம் மட்டும் பல கோடி ஆண்டுகளாக யாருக்கும் காட்டப்படாமல், அது வந்து ஒரு தனித்துவமாக 7 திரைகளை போட்டு மூடி வைத்திருந்து, அந்த திரைகளை நீக்கி ஆட்கொள்ளப்பட்ட ஒரு நபர் தான் நம்ம வள்ளல் பெருமான். அவரை வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வலிந்து வந்து ஆட்கொண்டு, அவருக்கு வந்து இந்த உலகத்தை வந்து காட்டினார். அதனால தான் செப்பாத மேல்நிலை என்று அந்த விண்ணப்ப பாடல்கள் இருக்கும். "அருட்ஜோதி அ தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வத்தில" அ வேண்டுதல் பாடல். "அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும்ல" சொல்லுவார். "செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். செல்லாத நிலைகளெல்லாம் செல்லுகின்ற தெய்வம்" என்றும் பாடுவார். ஸோ இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு, நம்ம படிக்கிற இந்த 6ஆம் திருமுறை இருக்கு இல்லையா? வள்ளல் பெருமான் இயற்றிய 6ஆம் திருமுறை, உலகில் வேற யாரும் இதற்கு முன்பு வள்ளலாருக்கு முன்பு இயற்றப்படல. வள்ளலாருக்கு பின்பும் எந்த மகான்களாலும் இயற்றப்படாத ஒரு உலகம். அப்படியாப்பட்ட உலகத்தை ஒரு மனிதன் வந்து அடைந்து, அந்த மனிதன் நித்தியமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கு தான் இந்த பூமி படைக்கப்பட்டிருக்குது. இந்த பூமியில உயிர்கள் படைக்கப்பட்டிருக்கு. அந்த உயிர்கள் படைப்பிலே 6 அறிவு கொண்ட மனித இனம் தான் உயர்ந்த இனம். சிந்திக்கின்ற இனம், தவம் செய்யக்கூடிய இனம், தர்மம் செய்கின்ற ஒரு இனம் பாக்கியமாக மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது.
வான்வெளி ரகசியங்களை வேற எந்த உயிர்களும் படித்து அறிய முடியாது. அது மனித குலத்தில் உள்ளவங்க தான் படித்து அறிவதற்காக மனிதனுக்காக வழங்கப்பட்ட இந்த பரம ரகசியம் என்று சொல்லப்பட்ட நூல், வேதங்கள். இந்த வேதம் ஒரு நித்தியமான உலகத்தை பேசுகின்றது. நித்தியமான உலக வாழ்க்கை அது. அதனால்தான் வையகத்தீர், வானகத்தீர், மற்றகத்தீர் உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதினர். இதுதான் முடிவு, இதுதான் இறுதின்னு இதிலேயே வாழ்ந்துடக்கூடாது. இதையே நினைத்துக் கொண்டு வாழ்ந்துடக்கூடாது. இந்த வாழ்க்கைக்கே போராடி, போராடி கடைசியில மாண்டு போகக்கூடாது. இதுக்கப்பால் வேறொரு உலகம் இருக்கு. அந்த உலகத்தை அடைந்து வாழ வேண்டும். அதற்கு தான் இந்த பூமி. இந்த பூமியில உள்ள உயிர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் உய்ய வேண்டும். அதான் உய்வதற்காக நிறைய பாடல்களை வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு பாடல்களும் கருத்தூன்றி சிந்திக்க வேண்டிய பாடல்கள். இந்த பாடல்களை எல்லாம் நாம் சிந்தித்து ஆன்மா லாபம், ஆன்ம வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய பேரின்ப வாழ்வு, பெரு ஞானம் கொண்ட வாழ்வு, அழிதகவில்லாத ஒரு வாழ்வு, வினைக்கு உட்படாத ஒரு வாழ்வாக அந்த வாழ்வு இருக்கின்றது. இததான் மோட்ச வாழ்வுன்னு சுருக்கமா நம்ம சொல்லலாம். எல்லாரும் மோட்சம் அடைவது இல்ல. இறந்தவர்கள் எல்லாம் மோட்சம் அடைவதும் இல்ல. திதி கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் மோட்சம் அடைந்தவர்களும் இல்ல. இல்ல செத்த பிற்பாடு சடங்குகள் செய்வதன் மூலமாகவும் யாரும் மோட்சத்தை அடைவதும் இல்ல. ஆக மோட்சத்தை அடைவதற்கு பூமியில் பிறந்து இருக்கும்போதே, வாழும்போதே அந்த நிலையை வந்து அடைய வேண்டும். அதத்தான் இங்கே சுத்த சிவநிலை. சுத்த சிவநிலை என்பது அருட்பெரும் ஜோதிட முதன்மை நிலையாக அது கருதப்படுகின்றது. அது ஏற்கனவே உள்ள பராபரை நிலையையும் கடந்து இருக்கிறது தான் இந்த சுத்த சிவநிலை அப்படின்னு சொல்றது. இந்த சிவநிலையை வந்து நம்மலாம் அடைவதற்கு அருட்ஜோதி துணை வேண்டும். இந்த சிவநிலை பற்றி சிவஞான நிலை விளக்கத்தை பற்றி நான் கூட ஒரு சார்ட் போட்டிருக்கிறேன். அதை நீங்க எல்லாம் கண்ணுற்றிருப்பீங்க. அதாவது பிரம்மவெளி, விஷ்ணுவெளி, ருத்ரவெளி, மகேஸ்வரவெளி, சதாசிவவெளி, விந்து, பரவிந்து, நாதம், பரநாதம், பறை, பரம்பரம், பராபரை. அதுக்கு அங்கிட்டு தான் பெருவெளி, அதுக்கு அங்கிட்டு இன்னும் பெரும் சுகவெளி. இது 2ம் சன்மார்க்கத்துக்குரிய நிலை. சிற்சபை, பொற்சபை எல்லாம் இதுக்குள்ள வந்து அடங்கிய உலகங்கள். இதுக்குன்னு தனி நடம், தனி அறிவு இப்படிலாம் வந்து தனி அனுபவம் என்பதெல்லாம் உண்டு. ஆக இதை அடைவதற்காக தான் இறைவன் வந்து சுத்த சன்மார்க்கம் வந்து துலங்குவதற்காக வள்ளல் பெருமானை ஈன்றெடுத்தான் என்று கொடுப்பார். சுத்த சன்மார்க்கம் துலங்க என்னை ஈன்றானை அப்படின்னு சொல்வார். அதுக்கு முதல்ல எல்லாம் சமய நெறிகள். 6 அந்தங்கள்லாம் இருந்திருக்கு இல்லையா? சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், கலாந்தம், நாதாந்தம், யோகாந்தம் இப்படி 6 அந்தங்கள் இருக்கு. அவையற்றையெல்லாம் கடந்து இருக்கின்ற ஒன்றுதான் சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு சொல்றது. இந்த அருளை பெறுவதற்கு வாசிப்பயிற்சிலாம் தேவைப்படாது. ஏன்னா இது மூலாதாரத்தில் உள்ள அருளியல் அல்ல. இந்த அருளியல் வந்து ஒழுக்கத்தினால், ஜீவகாருண்ய பழக்கத்தினால், ஜீவகாருண்ய உணர்வை வளர்த்துக் கொள்வதனால், உயிர்களுக்கு செய்கின்ற தொண்டு, பாக்கியங்கள், நன்மைகள் இதெல்லாம் செய்கின்ற ஒரு பெரும் புண்ணிய பலத்தால் இறைவன் வந்து நம்மளை அழைத்துக் கொண்டு போய் விடுவான். அவனே வந்து வலிந்து வந்து ஆட்கொண்டு கொண்டு போற ஒரு மார்க்கம் இது. ஆக நம்மளுடைய வேலை என்னன்னாக்கா, பாடுபடுவது தான் நம்மளுடைய வேலை. அவன் எப்பொழுது கூட்டிட்டு போவான் என்பது அவனுக்குள்ள உரிமை அது. அவனுடைய இது. நாம் தயாராக இருக்க வேண்டும். தயாராக இருந்தால் இறைவன் நமக்கு அந்த தகுதி வந்தனைய பக்குவம் வந்தவுடன், போதுமான புண்ணிய பலம் சேர்ந்தவுடன், அவனுக்கு நம்பால் கருணை ஏற்பட்டவுடன், அவனே வலிந்து வந்து அவனுடைய உலகத்துக்கு நம்மை இட்டுக்கொள்வான். ஈர்த்துக் கொள்வான். அதுவரைக்கும் நம்ம பாடுபட்டு கொண்டு, ஒரு கால் வயதாகி போயிட்டாலும் நம்ம வந்து நம்மளுடைய உடல் மாண்டு போயிரும். மீண்டும் பிறப்பு எடுத்து ஏன்னா உயிரும், ஆன்மா அதெல்லாம் வந்து இறக்காது இல்லையா? மீண்டும் பிறப்பெடுத்து நல்ல புண்ணிய காரியங்களை மேலும் செய்வதற்குரிய பாக்கியத்தை எல்லாம் பெற்று, மேலும் தெளிவுகளை எல்லாம் பெற்று, இறைவனே வந்து ஆண்டு கொள்வார். அதான் அப்படிதான் வள்ளல் பெருமானை ஆண்டு கொண்டதாக அவரு சொல்றாரு. "அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம்" என்று குறிப்பிடுகின்றார். அதுபோல இறைவன் எங்கெங்கெல்லாம் வந்து கலந்து கொண்டு நம்மளை அழைத்துச் செல்வான் என்பதற்கு இந்த பாடல் வந்து ஒரு
முத்தாய்ப்பா விளங்குது. 1483 சுத்த சிவநிலையின் முதல் பாடலாக, முதல் வெண்பாவாக இதுல வந்து இறைவனுடைய கலப்பை பற்றி சொல்லுகின்றார். எங்கெங்கெல்லாம் கலந்தான். இதுக்கு முன்பு நடராஜபதி மாலையிலயும் 1343வது ஒரு பாடல்லயும் வந்து இறைவன் எங்கெங்கெல்லாம் கலக்க வல்லவர், கலந்து அருள் செய்வார் அப்படின்பதற்கே அங்க ஒரு பாடல் வந்து இருக்குது. ஸோ அது வந்து மொத்தம் அ 16 சீர்கள் அதுல இருக்கும். இதுல வந்து வெறும் 8 சீர் 4 சீர் தான் இருக்கும். 4 சீர் இருந்தாலும் இதுல உள்ள கருத்தே நமக்கு வந்து புலப்படும் வண்ணம் தான் அமைத்திருக்கிறார். ஆக அதுல வந்து இதுல பார்த்தீங்கன்னா, "கண்ணீர் கலந்தான், கருத்தில் கலந்தான், எண்ணிற் என் எண்ணிற் கலந்தே இருக்கின்றான். பண்ணிற் கலந்தான், என் பாட்டிற் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து." இதான் பாடல். அப்ப வந்து கலக்கணும். அதான் "கலந்தருள் கலந்தருள் எனையே" அப்படின்னு சொல்லி கூட சில பாடல்கள்ல முடிவுல வந்து எல்லாம் 10 பாடல்கள்ல வந்து "கலந்தருள் கலந்தருள் எனையேன்னு" வரும். அதெல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து புலப்படும். ஆக இறைவன் வந்து கண்ணீர் கலந்தான். அது ஒளி தானே! அப்ப ஒளி வந்து கண்ணுல வந்து கலக்கும்போது, இந்த கண்ணுக்கு என்ன பவர் உண்டாகும் அப்படின்பதற்கு வள்ளலாருடைய இன்னொரு பாடல் சொல்லும். இந்த இந்த பூமியில இருந்து கொண்டே நான் அண்ட சராசரங்களை எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லுவாரு. கண்டேன், களித்தேன், களிப்புறுகின்றேன் சொல்லுவாரு. கலந்து கொண்டேன்னுவாரு. ஆக எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மிக மிக நுண்ணிய பொருளாக இருக்கின்றார். அப்படி நுண்ணிய பொருளாக இருக்கின்ற ஒன்றை நம்ப கண்ணுக்கு சாதாரண கண்ணுக்கெல்லாம் தெரியுமா? அப்படின்னா தெரியாது. அதுக்குன்னு ஒரு தனி பவர் வேணும். அந்த கண்ணுக்கு வந்து பவர் வேணும். இப்ப சாதாரண எழுத்தை படிப்பதற்கு கொஞ்சம் வயசாயிட்டாக்க நமக்கு வந்து கண்ல பவர் குறைஞ்சு போகுது இல்லையா? அந்த பவர்ல கவர் போகும்போது நம்ம வந்து பவர் கண்ணாடி போட்டு தான் எழுத்துக்களை வந்து பார்க்கிறோம். இந்த கேட்ராக்ட்லாம் வந்து அறவே கண்ணு தெரியாமலும் போயிடும். கண்ணு போய் திருப்பி ஆப்பரேஷன் பண்ணி லென்ஸ் எல்லாம் போட்டா தான் அந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து தெரியும். ஸோ இது வந்து பூலோகத்திலே உள்ள விஷயத்த பார்ப்பதற்கே நம்ம கண்ணுக்கு பவர் பத்தல. இப்ப கண்ல பவர் குறையுது அப்படின்னும்போது, இது கண்ணுக்கே தெரியாத உலகங்களை எல்லாம், ஒளி உலகங்களை எல்லாம் பார்ப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியாப்பட்ட ஒன்றை காண்பதற்கு வள்ளல் பெருமானுக்கு எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி அவருடைய கண்ணில் வந்து கலந்து கொண்டதா சொல்றாரு. கண்ணில் கலந்தான் அப்படின்னு சொல்லி. அப்ப கண்ணில் கலந்தாக்க அந்த பொருளை வந்து அவர் பார்க்க முடியும். அந்த இறைவனை காண முடியும். அந்த இறை ஒளியை எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற இதுவரையில சொல்லப்படாத, இதுவரையில எந்த வேதங்களிலும் எழுதப்படாத, குறிக்கப்படாத, அடையப்படாத அந்த உலகத்தை வள்ளல் பெருமான் கண்டிருக்கின்றார். அது கண்ணில் கலந்ததனால் வந்த ஒரு வாய்ப்பு. அதான் இறைவனை நான் காண்கின்றேன், எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்றான் என்று சொல்வாரு. ஒரு பாடல்ல கூட சொல்லும்போது, அ க "கலக்கமற நான் வந்து கண்டு கொண்டேன்" அப்படின்னு சொல்லுவாரு. அதுவா கண்ணில் கலந்தான். அடுத்து சொல்றாரு, "கருத்தில் கலந்தான்." கருத்து என்பது விளக்கம். அந்த விளக்கத்திலெல்லாம் இறைவன் வந்து அவருடைய கருத்தில், அவருடைய மனதில் கருத்து எங்க உதிக்கும்? மனதில தானே உதிக்கும் கருத்து. "உன் கருத்த சொல்லுப்பா" அப்படின்னு சொல்றாங்களே. "நீ என்ன நினைக்கிற சொல்லு" அப்படின்றாங்களே. அப்ப மனதில் என்ன நினைக்கிறதோ அத சொல்லுகின்ற ஒரு இடத்தில், அந்த கருத்தில் இறைவன் வந்து கலந்திருக்கான். அப்ப அந்த கருத்து எல்லாமே யாருடைய கருத்தா இருக்குன்னா, இறைவனுடைய கருத்தாக இருக்கும். இப்ப இந்த 6 திருமுறைகளை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றானாக்க, அது வந்து இறைவனுடைய கருத்தாக அது விளங்கும். கருத்தில் கலந்து விட்டால், அது வந்து தூய்மையான கருத்தாக, சத்தியமான ஒரு கருத்தாக அது விளங்கும். அடுத்து என் எண்ணிற் கலந்தே இருக்கின்ற எண்ணம். "எண்ணிய எனதுள் எண்ணமே இசைந்த பேரின்பமே" அப்படின்னுவாரு. ஸோ எண்ணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மனம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக எண்ணம் இருக்கும். ஏன்னா மனதின் பிரதிபலிப்பே எண்ணம், எண்ணத்தின் பிரதிபலிப்பே மனம் தான். மனம் இருந்தால் எண்ணம் இருக்கும், எண்ணம் இருந்தால் மனம் இருக்கும். ஆக எண்ணம், எண்ணம், எண்ண தான் இறைவனுக்கும் நமக்கும் அந்த தொடர்பை ஏற்படும். எண்ணத்தால் அந்த உறவை வந்து நம்ம பெருக்கிக் கொள்ளலாம். எண்ணத்தால் இறைவனை வந்து எண்ணிக்கொண்டே இருக்கலாம்.
இப்ப படுக்க போறோமா, கொஞ்ச நேரம் கண்ண மூடி இறைவனை வந்து நினைக்கலாம். காலையில எந்திரிக்கிறோமா, கொஞ்ச நேரம் இறைவனை நினைக்கலாம். அப்புறம் நம்ம உட்காந்து பூஜையெல்லாம் செய்யும்போது இறைவனை நினைக்கலாம். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம இறைவனை நினைக்கணும். தொடர்ந்து நினைக்கணும். கொங்கணர் மகரிஷி ஒண்ணு சொல்லுவார். "தீண்டாமல் விட்டுவிட்டால் பாவி நீனுவார்." ஒவ்வொரு நாளும் இறைவனை வந்து நினைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய நாமத்தை ஓத வேண்டும். அதான் "ஓதுவது ஒழியேல்" என்று ஔவையார் சொல்லுவாங்க. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். வள்ளல் பெருமான் ஞானசரியில நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்துன்னுவாரு. அப்ப இறைவனை வந்து நினைப்பதே ஒரு பெரிய தவம். அதான் எண்ணிய எனதுள் எண்ணமே இசைந்த பேரின்பமே. அப்ப எண்ணங்கள் உள்ளவங்கள்ல இறைவன் வந்து கலக்க முடியும். எண்ணங்கள் மூலியமா தான் நம்ம ஈர்க்க முடியும் அத. அதனால வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பண்ண வேணாம். சும்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்து நீங்க இறைவனை நினைத்தாலே, அது இறைவனுக்கு வந்து புரியும். நம்மளை நினைக்கிறாங்க என்பது அவருக்கு வந்து புரியும். இப்ப வள்ளல் பெருமான்லாம் நெடுநாளாக, நீண்ட நாளாக நினைத்துக் கொண்டே இருப்பாங்க. சிறு வயதிலிருந்தே கருவிலே இறைவன் கலந்து விட்டான் இல்லையா அவருக்கு. அதனால அவரோட சிந்தனை மற்ற பிள்ளைங்க மாரிலாம் இல்ல. தெய்வ சிந்தனையாக, தெய்வ குழந்தையாக அவர் பிறந்ததுனால, அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுதுமே இறைவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் அந்த எண்ணத்தில் வந்து இறைவன் கலந்து கொள்கின்றான். அப்ப மனம் வந்து ஒரு ராடா மாரி ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை. இப்ப நமக்கெல்லாம் வீட்ல வந்து ஆண்டெனா வச்சிருக்கிறோம் இல்லையா? டிவி பார்க்குறோம். இப்ப டிவில எத்தன சேனல் ஓடுது, அதெல்லாம் நம்ம தட்டி தட்டி பார்க்கறதுக்கு எது துணையா இருக்குன்னாக்கா, வெளியில ஒரு தட்டு மாரி மாட்டியிருக்கிறோம் இல்லையா? ஆண்டெனா. அது மாரி இந்த மனம் ஒரு ஆண்டெனா மாரி என்ன செய்யும்னா, நம்ம நினைக்கிறத வந்து அது வந்து அந்த நினைவு வந்து சப்கான்ஷியஸ்ல போய் என்ன செய்யும்னாக்கா, புற வெளியில அது கலக்கும். கண்ணுக்கே புலப்படாத வெளிகள்ல போய் அதனுடைய எண்ணங்கள் வந்து ஊடுருவி செல்லும் அது. அதான் நினைப்பு வந்து நினைக்கும்போது நம்ப அந்த நினைவு வந்து இந்த வெளிகள்ல அது ஊடுருவி செல்லும். அப்படி ஊடுருவி செல்லும்ல தொடர்ந்து நினைக்கும்போது அந்த அந்த அருள் சக்தி வந்து நம்முடைய உள்ளத்துல வந்து கலந்து கொள்ளும். அப்ப கண்ணீர் கலந்தது மட்டுமல்ல, எண்ணத்திலயும் அது வந்து கலந்து கொள்ளும். யாருக்கு? தினமும் எண்ணிக்கொண்டே இருப்பவர்கள், நினைத்துக் கொண்டே இருப்பவர்களுக்கு. அதனால தான் நினைப்பது வந்து ஒரு வழிபாடு. சும்மா கண்ண மூடிட்டு ஏதோ உட்கார்ந்திருக்கிறாங்கன்னு நினைக்காம, கண்ண மூடிட்டு நம்ம இறைவனை வந்து நினைத்துக் கொண்டு இருக்கணும். அவன் நமக்குள்ள தானே இருக்கிறான். கலந்து கலவாமல் இருக்கிறான் இல்லையா? "உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிர்நலம் பரவுகன்னு" சொல்றார் இல்லையா? அப்ப உயிர்ல தானே அவன் உயிருக்குள்ள இருக்கிறான். அவன் ஒளியாக இருக்கிறான். ஆனா கலந்து கலவாமல் இருக்கிறான். உயிருக்குள்ள வந்து புகுந்து கொள்ளல. ஆனா அந்த உயிருக்கு ஆதாரமாக அவன் இருக்கின்றான். அப்ப எண்ணத்திலே வந்து கலந்து கொண்டான் வள்ளல் பெருமான். அதான் எண்ணீர் கலந்தே இருக்கின்றான். அப்புறம் பன்னீர் கலந்தான் சொல்றார். பண் என்பது இசை. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு பண் இருக்கு இல்லையா? அந்த பண்ணிலும் அவன் வந்து கலந்து கொண்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என் பாட்டிற் கலந்தான்றாரு. இப்ப இந்த பாட்டுக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு. சன்மார்க்க பாட்டு தான் இறைவன் கேட்க விரும்புறாரு. "உணரார் பாட்டைக் கொல்லானே" அப்படின்ற ஒரு ஒரு அடி இருக்குது இதுல. அப்ப யாரெல்லாம் சன்மார்க்கத்தை உணரவில்லையோ, சன்மார்க்க நிலையை அடையவில்லையோ, சன்மார்க்க தெய்வத்தை தெரியவில்லையோ, அவர்கள் எழுதிய பாட்டெல்லாம் இறைவன் கேட்க விரும்புறல. சும்மா மருள் உள்ளத்திலிருந்து எவ்வளோ பேர் பாட்டு இயற்றுறாங்க. பல தெய்வ பாடல்கள்லாம் இருக்குது. நல்லா இசை கொடுத்து நல்லா கேட்கறதுக்கு ரம்மியமா இருக்கும். பக்தி பரவசம் ஊட்டும். இருந்தாலும் இறைவன் அதை வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. வள்ளல் பெருமான் இயற்றிய பாட்டை வந்து அவன் ஏற்றுக்கொள்ளுகின்றான், விரும்புகின்றான். அதனால்தான் "நன்மார்க்க நாவில் நவிற்றிய பாட்டே, சன்மார்க்க சங்கம் தழுவிய பாட்டே, எம்பலமாகிய அம்பலப் பாட்டேன்னுலாம்" சொல்லுவாரு. இந்த பாட்டை மட்டும் தனியா எடுத்து ஒரு ஆய்வு செஞ்சு பார்க்கலாம். 6ஆம் திருமுறைக்குள்ள இந்த பாட்டின் மகிமைகள் என்ன? "அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம்" அந்த பாட்டுல கூட பாருங்க, "திருட்பாடல் ஒந்தனையும் சிவமாக்கும் தெய்வம்ன்றாரு. இந்த பக்தியோடு இந்த பாடலை நீங்கள் பக்தி பரவசத்தோடு படிச்சீங்கன்னா கூட, அது வந்து உங்களை சிவமாக்கும் என்று அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. ஆனா பக்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். "பக்தி நெறிகள் செலித்தே அன்பிற் பாடுமெய் அன்பிற் பதியில் பழுத்தே தித்தித்திருப்பது பாரிற் திருச்சிற்றம்பல திருநட ஜோதின்வார்."
ஏதோ சன்மார்க்கத்துல சோறு மட்டும் தான் போட்டா போதும், பக்திலாம் தேவையில்லைன்னு யாரும் பேசிட்டு இருக்காதீங்க. பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த துறையா இருந்தாலும் பக்தி முக்கியம். பக்தி இல்லாதவருக்கு முத்தி கிடையாது என்று ஒரு சித்தர் பாடியிருக்கிறார். "அவித்த வித்து முளையாதாம் தாண்டவ கோனே, பக்தி அற்றவர்க்கு கிடையாதாம் தாண்டவ கோனேன்னு." வித்து அதாவது இப்ப இது விதைய வந்து நம்ம வறுத்துட்டோமா முளையாது இல்லையா? அது மாரி பக்திக்கு இல்லாமல் படிச்சாலும் உனக்கு வந்து முத்தி கிடைக்காதுன்ட்டாரு. அதனால தான் நம்ம வந்து பக்தியோடு இறைவன் மேல பக்தின்னு சொல்றத விட இன்னும் பயபக்தி இருந்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. பயமும் இருக்கணும். பயம் இல்லன்னா, அப்ப எல்லா தப்பும் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகிரும். ஆக பண்ணிலும் கலந்தான், பாட்டிலும் கலந்தான். அப்ப அந்த பாட்டை இந்த சன்மார்க்க பாட்டல் 6ஆம் திருமுறைய படிப்பதன் மூலம் நமக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். சிந்தித்தால் இன்னும் ரொம்ப தெளிவுகள்லாம் கிடைக்கும். இப்படியாப்பட்ட வேதத்தை வள்ளல் பெருமான் நமக்கு குடுத்திருக்கிறதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது வந்து ஈடாகாது. மிகப்பெரிய ரகசியமான விஷயங்கள் இந்த திருமுறை. ஏன்னா ஸ்பேஸ் ரகசியங்கள்லாம் எல்லா காலத்திலயும் எல்லாரும் சொல்ல முடியாது. அதை அடைந்தவர்கள் தான் அங்குள்ள ரகசியத்தை வந்து நமக்கு கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில பராபரை உலகத்தை நமது எண்ணிலா கோடி சித்த ரிஷிகணங்கள்லாம் குடுத்திருக்கிறாங்க. இப்ப திருக்குறள் இல்லையா? திருமந்திரம் இல்லையா? திருப்புகழ் இல்லையா? அ மற்ற மற்ற சித்தர்கள் இயற்றிய ஔவையார் எழுதிய பாடல்கள் இல்லையா? நான் அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ்லாம் இருக்கு இல்லையா? அகஸ்தியர் எழுதிய பாடல் இருக்குது. சுப்பிரமணியன் ஞான பாடல்கள்லாம் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட அருளாளர்கள் வந்து நமக்கு எவ்வளோ வேதங்களை எல்லாம் குடுத்து இதெல்லாம் பராபரை உலகத்தினுடைய ரகசியம். பராபரை உலகத்தை அடைந்ததனால் கிடைத்த ஒரு லாபம் நமக்கு இதெல்லாம். அவர்கள் அடைந்து நமக்கு குடுத்திருக்கிறாங்க. நம்ப அத அடையறதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லையா? அதுபோல அதையும் கடந்து இருக்கின்ற ஒரு மெய் உலகம், சன்மார்க்க உலகத்தை வள்ளல் பெருமானுக்கு 19ஆம் நூற்றாண்டில் இறைவன் கொடுத்திருக்கிறார். ஸோ அவர் மூலியமா தான் இந்த உலகத்தை பற்றி தெரிந்துக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிட்டியிருக்கு. அது வந்து இறைவன் கலந்து தான் நம்ம அத உணர முடியுமே ஒழிய, கலக்கலன்னா உணர முடியாது. அத்தோடு உயிரில் கலந்தான், கருணை கலந்துன்றாரு. உயிரில் கலந்தான். இப்ப எல்லாருக்கும் உயிர் இருக்கு இல்லையா? உயிர் இல்லன்னா, அந்த உயிரை கொடுத்தது யாரு? அப்படின்றத நம்பலாம் சிந்திக்கணும். யார் நமக்கு உயிர் குடுத்தா? அப்பா, அம்மா உயிர் குடுத்தாங்கன்னு சொல்லிறாதீங்க. ஏன்னா, அப்பாவுக்கும் உயிர் செய்ய தெரியாது. அம்மாவுக்கும் உயிர் செய்ய தெரியாது. உடம்பும் செய்ய தெரியாது. அப்பன்னா அந்த உயிர் வந்து யார் குடுத்திருப்பா? அப்படின்றத நீங்க சிந்திக்கணும். சிந்திக்கத்தானே நமக்கு 6 அறிவு குடுத்திருக்கு. இந்த உயிர் இருக்கிறனால தானே இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உடம்ப விட்டு உயிர் போனா, அந்த உடம்புக்கு சவம் என்று பெயர் ஏற்படுது இல்லையா? அப்ப உயிர் தானே இந்த உடம்ப இயக்கிக்கிட்டு இருக்குது. இதத்தான் சிவவாக்கியர் வந்து ஒரு பாடல்ல சொன்னாரு. "உடம்புயிர் எடுத்ததோ, உயிருடம்பு எடுத்ததோன்னாரு. உடம்புயிர் இருந்தபோது உயிர் இறப்பதில்லையே. உயிர்மை உணர்ந்து உணர்ந்து ஞானம் ஓதுமே." அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இப்படி சிவவாக்கியருடைய நெறைய பாடல்கள் வந்து சிந்தனைக்குரிய பாடல்கள். நல்லா சிந்திக்க ரொம்ப சயின்டிஃபிக்காவும், ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய பாடல்கள்லாம் அவருடையது இருக்கு. ஆக வள்ளல் பெருமானுக்கு இறைவன் வந்து அகத்தில் கலந்தது மட்டுமல்ல, மனதில் கலந்தது மட்டுமல்ல, உயிரிலும் அவன் கலந்தான். ஏன்னா அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் என்ற 4 பகுதிகளை நான் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அது மாரி இங்க வந்து உயிரில் கலந்தான். இது வந்து உயிரில் என்பது அகப்புறத்தில் கலந்ததை இங்கு குறிப்பிடுகின்றார். அகம்னா ஆன்மா. அகப்புறம்னா அ உயிர். புறம்னா மனம். புறப்புறம்னா புலன்கள். இப்ப புலன்கள் எல்லா இடத்துலயும் அது வந்து கலக்குது. எல்லா இடத்துலயும் கலந்தாக்கா ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் கடவுளை வந்து நீங்கள் உணர முடியும். அததான் முதல்ல நினைக்கணும். கலந்த பிற்பாடு தான் உணர முடியும். அதான் உணர்ந்து, உணர்ந்து அப்படின்னு சொன்னாரு. எடுத்த எடுப்பிலேயே உணர முடியாது. ஏன்னா அவனை உணர்றது என்பது சாதாரண விஷயம். இந்த 1வது படியே குவாலிஃபைட் பண்ணாம எவ்வளோ பேர் போயிடுவாங்க. இறைவனுடைய நாமத்தை சொல்லுவாங்க. நினைப்பாங்க, நாமம் சொல்லுவாங்க. ஆனா உணர்வாங்களா? அப்படின்னாக்கா, அது 2வது ஸ்டேஜ். அது யோகம் சித்தித்தால் தான் உணர முடியும். யோகம் சித்திக்கலன்னா அது உணர முடியாது. அதான் திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் இல்ல. சிவயோகம் அமைந்தால் தான்
யோகம் சித்திச்சா தான் அப்புறமா மற்ற சித்திகள் எல்லாம் கிடைக்கும். யோகம் வராம, யோகம் நமக்கு சித்திக்காம மத்த சித்துக்கள் கைகூடாது. அதனால உயிர்ல கலக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. இன்னொரு ஒரு பாயிண்ட் இருக்குது. இதை கருத்தில் வாங்கிக் கொள்ளுங்க. நம்மளுடைய பதிவுகள் இருக்கு இல்லையா? வினைப்பதிவுகள்னு சொல்லக்கூடியது. நல்வினை, தீவினை பல ஜென்மங்கள நம்ம செய்த வினை கூட்டங்கள் இருக்கு இல்லையா? சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம், எஞ்சிய கர்மம் இப்படி 3 வகை கர்மங்கள்லாம் இருக்கு இல்லையா? பிராப்த கர்மங்கள். இதெல்லாம் எதுல இருக்குது அப்படின்னா, உயிர்ல தான் எல்லா பதிவும் இருக்குது. நம்ப எந்த குற்றம் செஞ்சாலும் சரி, எந்த புண்ணியம் செய்தாலும் சரி, அந்த இதெல்லாம் வந்து உயிர்ல தான் பதிவு இருக்கும். இந்த உயிர் பதிவு இருக்கிற வரைக்கும், இந்த உயிர் திருப்பி திருப்பி உடம்பு செய்து கொண்டே இருக்கும். அப்ப உடம்பு எடுப்பதே எதற்குன்னா, கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு. கர்மலோகத்துக்குள்ள நம்ம மீண்டும் மீண்டும் வந்தோமா, கர்மத்தை அனுபவிப்போம். நல்வினையாக இருந்தால் நல்வினை அனுபவிப்போம். தீவினையாக இருந்தால் தீவினையும் அனுபவிப்போம் என்பதுதான் இயற்கை விதி. இப்ப உயிரில் கலந்தான்னு சொல்லும்போது என்ன ஆயிடும் தெரியுங்களா? அது எல்லா ரெக்கார்டும் வந்து பர்ன் ஆயிரும். டெலீட் ஆயிரும். ஒண்ணு ஒண்ணு இருக்காது. வினைகள் எல்லாம் வேரோடு வெந்ததுன்னு வரும். எப்ப? உயிரில் கலக்கும்போது. ஸோ உயிரில் கலந்துச்சுனாக்கா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து வினை கூட்டத்துக்குள்ள இருக்க மாட்டோம். வினைகள் நம்மளை இயக்காது. வினைகளுக்காக நம்ம பிறக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுதான் அந்த உயிரில் கலப்பது என்பது ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம் இது. மனதில் கலப்பது என்பது ஒன்று. ஆன்மாவில் கலப்பது, உயிரில் கலப்பதை விட ஆன்மாவில் கலப்பது இன்னும் அதை விட இன்னும் விசேஷமானது. புலன்கள்ல கலப்பது இன்னும் விசேஷமானது. அப்பதான் புலன்களால் அதை நம்ம உணர முடியும். கண்ணு வந்து பார்க்க முடியும். காது வந்து அந்த ஓசையை கேட்க முடியும். மூக்கு வந்து அதுக்கு மேல இருக்கிற வாசத்தை உணர முடியும். நாக்கு வந்து அதை ருசிக்க முடியும். கை வந்து அதை எட்டி பிடிக்க முடியும். கட்டி அணைக்க முடியும். இப்படியெல்லாம் புலன்கள் ரீதியில இறைவனை வந்து அனுபவித்து உணர முடியும். அதான் உணர்ந்து உணர்ந்து அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இதுக்கே எத்தனை பிறவி எடுக்கும்னு தெரியாது. அடுத்து கருணை கலந்து அப்படின்னு சொன்னார். கருணை வந்து கலக்கணும். கருணை கலந்து என்பது அது வந்து பெருங்கருணை வந்து நம்மளோட கலக்குது. அதனாலதான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல பெருமான் என்ன சொல்வாரு, நீங்களாம் முதல்ல சிறுங்கருணை கொண்டு பழகுங்கன்னுவாரு. அது உங்களுக்கு அந்த உரிமை உண்டு, கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா பயிற்சி இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. பயிற்சி இல்லாதனால அது வந்து அந்த 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 உணர்வு வரமாட்டேன்னுது. ஆனா பயிலுங்கள், பயிற்சி செய்யுங்க வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உயிர்ல வந்து அது அந்த உயிர்ல வந்து அது கலக்கும்போது நமக்கு பெருங்கருணை வந்து கலக்குது. கருணை வந்தா வள்ளலார் சொல்லுகின்ற மாரி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடு என் நெஞ்சம்னு சொல்றாருயா. வாடினேன்னு சொல்றார். நம்மளும் அதே மாரி வாட முடியும். ஏன்னா நம்மளுடைய உள்ளம் அது சாதாரண உள்ளம் இல்லையா? ஏன்னா இறைவன் கலந்து விட்டான் இல்லையா? அப்ப கலந்துட்டாக்க அந்த கருணை வரும். அதை கலப்பதற்கு அடிப்படையாக நமக்கு ஜீவகாருண்யம் பழக வேண்டும். அதுதான் ஜீவகாருண்யமே ஞான வீட்டுக்கு திறவுகோல் சொன்னாரு. அது மட்டுமல்ல, அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே அ கடவுள் வழிபாடுன்னு சொன்னாரு. இத வேற எந்த முனிவர்களும், ரிஷிகளும் சொல்லல. வள்ளல் பெருமான் தான் இது ஒண்ணே கடவுள் வழிபாடுன்னு சொன்னார். யாருக்குன்னா, அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு. அப்ப இந்த வேதம் விளங்கணும். இந்த நெறி விளங்கணும். சன்மார்க்க நெறி விளங்கணும். சன்மார்க்க நெறி என்பதே கருணை நெறிதான். அது நம்மகிட்ட பெருங்கருணை இல்ல. அது ஏன்னா நம்ம இருள் வெளியில இருக்கிறோம். நம்ம வந்து பெரிய ஞான வெளியிலயா இருக்கோம்? கிடையாது. நம்ம வாழ்ற உலகம் இருள் உலகம். நம்மளுடைய உள்ளமும் இருள் உள்ளம். அப்ப இருள் உள்ளத்துல சிறு இரக்கம் காட்ட முடியும். சிறு உயிர்களுக்கெல்லாம் நம்ம வந்து இரக்கம் காட்ட முடியும். அப்படி இரக்கம் காட்டுகின்ற ஒரு பகுதிக்கு வரும்போது தான், இந்த உணவு ஒழுக்கங்கள்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஒரு உயிரை கொன்று சாப்பிடுகின்ற உணர்வு எதுக்கு நமக்கு தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட முடியும். ஸோ இந்த அறிவு இல்லன்னு வச்சுக்கங்க, இதெல்லாம் நமக்கு இறைவன் சாப்பிட தான் படைச்சிருக்கிறான். நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு அந்த அந்த போக்குல, அந்த கான்செப்ட்ல வந்து இருக்கிறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு. கிடையாது. அது வந்து உண்மை உலக வாழ்க்கையில இருந்து மெஞ்ஞான வாழ்க்கை அடைவர்களுக்குன்னு உணவு வந்து வகுக்கப்பட்டிருக்குது. அவங்கலாம் இந்த மாமிச உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது.
அதான் கொல்லா நெறி இந்த குருவருள் நெறி என பல்கால் எனக்கு பகர்ந்தமை சிவமேன்வர். பெருங்கருணை நான் உங்களுக்கு வேணும், பெருங்கருணையுடைய தயவு எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க கருதினால், நீங்கள் கொலைப்புலை தவிர்க்கவே வேண்டும். கொலைப்புலை தவிர்த்தால் தான் பெருங்கருணை நம்மளை வந்து ஆட்கொள்ளும். அப்பதான் இறைவன் வந்து நம்மளோட கலப்பார். இது முழுக்க முழுக்க யோக பாடல் என்பதை கருத்தில் கொள்ளுங்க. இது வந்து யோகம். யோகம் சார்ந்த ஒரு விஷயம் இது. ஏன்னா கலத்தல் என்று கலந்தான், கலந்தான் வருது பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 7 இடத்துல இந்த பாடல்ல வந்து கலந்தான், கலந்தான் அப்படின்ற சொல்லை வந்து பயன்படுத்துறாரு. இப்ப அவன் வந்து கலக்கணும்னா, நம்மகிட்ட கருணை இருக்கணுன்றது தான் அதனுடைய தாத்பரியம். கருணை இல்லன்னா அங்க வரமாட்டான். இறைவன் வந்து நம்மள அழைத்துச் செல்ல மாட்டான். அதனால தான் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யத்துக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு இதுதான் காரணம். ஏன்னா மக்களுக்கு இத எடுத்து சொல்லணும். ஏன்னா பல்வேறு வழிபாட்டு முறைகள் இருக்கு. பல்வேறு யாக வழிபாட்டுக்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வந்து வசப்படுத்த முடியாது. ஆனா கருணையினால் அவனை வந்து வசப்படுத்தலாம். மத்த உயிர்களுக்கு நீங்கள் கருணை காட்ட, கருணை காட்ட ஒண்ணும் வேணாங்க. சும்மா வழிபாடு செய்யும்போதே எல்லா உயிர்களையும் நெனச்சு நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். அவங்க வினைகள் எல்லாம் நீங்கட்டும். எல்லாருக்கும் கடவுளுடைய கருணை கிடைக்கட்டும். எல்லாரும் கடவுளை அடையட்டும். எல்லாரும் இன்புற்று வாழட்டும், வாழட்டும்னு இப்படி ஒரு நல்ல சாதாரண வேண்டுதலே போடுங்களேன். மனசார நினைங்க. எல்லா உயிருக்கும் பசிக்கு உணவு கிடைக்கட்டும். எல்லா உயிர்களோட பாவம் தீரட்டும். எல்லா எல்லாரும் வாழ்வதற்கு இடம் கிடைக்கட்டும், வீடு கிடைக்கட்டும். கடன் பிரச்சனை தீரட்டும், நோய்கள் தீரட்டும். எப்படி நினைக்கல இதுல இதுல என்ன பெரிய நஷ்டம் மனிதனுக்கு வந்துற போது இதுவே பெரிய வழிபாடுங்க. இது பெரிய தவம் என்று சொல்றாரு. இப்படி எல்லா பல உயிர்களை நினைக்க நினைத்து நீ அன்னாடும் பண்ண பண்ண இறைவன் கருணை உங்கள் மேல படுறான்னு சொல்றாரு. அருட்பெருஞ்சோதி இப்படித்தான் மயக்க முடியும். அவன் நம்மள மயக்கி போட்டு வச்சுட்டான். இப்ப அவன மயக்கறதுக்கு இதுதான் ஒரே வழி. அதனால தான் ஜீவகாருண்யம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சன்மார்க்கத்துல. வருங்காலம் இது வந்து இந்த மார்க்கம் உலகமெல்லாம் துலங்கும்ன்றாரு. இந்த உண்மைய எல்லாரும் தெரிஞ்சு கொள்வாங்க. அதுக்குரிய ஒரு காலம் கனிய கனிய இந்த நியூ ஜெனரேஷன்லாம் புரிந்து கொள்வாங்க. கருணை வந்து Swami, you mute your mic, Swami. அதுல வந்து கண்டிப்பாக அவங்க வந்து மீண்டும் மீண்டும் வந்து பிறந்து, ஏதோ ஒரு ஜென்மத்தில மீண்டும் அந்த புத்தி வந்து அவங்களுக்கு வரும். இறைவன் அந்த வாய்ப்பை குடுப்பாரு. தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு குடுப்பார். ஏன்னா, ஏதோ ஒரு ஒரு செயல்னால அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. அந்த உன்னதம் புரியாம போச்சு. அப்ப அந்த அறிவை கொடுத்து அவங்களுக்கு தெளியப்படுத்தும். இன்னைக்கு மேல் நாடுகள்லலாம் இந்த மாரி ஒரு உணர்வு வந்து வளர்ந்திருக்குது. அதாவது உயிர் கருணை வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும், உயிர்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னு சில கம்பெனிகளுக்கெல்லாம் ஒரு 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 கொள்கையாக கூட வைத்திருக்கிறாங்க. அவங்களுடைய லாபத்துல ஒரு ஒரு செர்டைன் பெர்சன்டேஜ் வந்து ஏதாவது ஒரு சேரிட்டிக்கு பண்ணணும். படிப்புக்கு குடுக்கணும், இல்ல நோயாளிகளுக்கு குடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு கூட அந்த மாரி ஒரு சிந்தனைகள்லாம் இன்றைக்கு வந்து உதிச்சிருக்குது. அப்ப தனிநபரா இருக்கக்கூடிய நம்ப வந்து சின்ன அளவுல கூட செய்யலாம். நம்மளுடைய பிறந்த நாளு, முக்கிய நாள்கள், கல்யாண நாளு, இப்படி ஏதாவது ஒரு விசேஷ நாள்கள் வரும்போது, இந்த ஏழை எளிய மக்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு இத செய்து கொண்டு வருவது. இல்ல ஒவ்வொரு விழாக்கள், திருவிழாக்கள் வரும்போது, அதுல அன்னதானம் செய்வது. இல்ல சில கோயில் குளங்களுக்கு வந்து நம்மளுடைய பங்காக சில இது செய்யறது. இப்படி பெரிய அளவுல செய்யும்போது, நம்ம ஒரு சிறு பங்கை எடுத்துக்கொள்வது. இந்த மாரிலாம் ஒரு புண்ணிய காரியத்தை நாம வந்து செய்து கொண்டு வருவது தான், பெருங்கருணையை வந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கு. அந்த வகையிலலாம் வந்து கடந்த 32 வருஷமாக நம்ம ஆடி அமாவாசை அன்னதான விழா வந்து நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அது அந்த நேரத்துல கூட நமக்கு வந்து தொடங்கும்போது இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு நம்ம தொடங்கல. ஏதோ அங்க கோயில் இருக்குது, ஆள் கூட்டம் வருது. நம்ம ஒரு தர்மம் பண்ணுவோம், அங்க வரவங்களுக்கு அப்படின்னு ஒரு தொடங்குனது. பிற்பாடு தான் நம்மளோட அந்த தர்மத்தினுடைய பயன் இவ்வளோ பலமாக இருக்குது, உயர்வாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு,
அதை விடக்கூடாது. தொடர்ந்து நம்ம செய்யணும். எல்லாரும் சேர்ந்து செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம வந்து செய்து கொண்டு இருக்கிறோம். அது நம்ம மலேசியா மக்கள் சார்பாக நடக்குது என்பது இன்னொரு ஒரு கொடுப்பனன்னு நம்ம அத சொல்லலாம். ஆக இந்த மாரி ஒரு வைபவங்கள்ல, அதேபோல தைப்பூசத்துல நம்ம செய்றோம். ஆரம்பத்துல நம்ம 1,00,000 பேருக்கு அன்னதானம் போட்டு தொடங்கணும். இன்று வரைக்கும் அதுவும் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுபோல அ மலக்காவுல கூட நம்ப தொடங்கணும் இத. மாசி மகம் வருது இல்லையா? மாசி மகத்திலயும் அங்கேயும் தொடங்கணும். அந்த மாரி பல இடத்துல இது வந்து தொடங்குனதெல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு வியாழக்கிழமைகள்ல வடலூர்ல வந்து அ காலையில பசியார வந்து மலேசியா சார்புல தான் அது ஓடிக்கொண்டு இருக்குது. இடையில இடையில வந்து மற்ற மற்ற பௌர்ணமிக்கும், மற்ற மற்ற அமாவாசைக்கும் வாய்ப்பு இருக்கும்போது, அந்த மாரி இத நம்ம செய்து கொண்டு வரோம். இதெல்லாம் எதுக்கு செய்து கொண்டு இருக்கிறோம்னா, பெருங்கருணைய எந்த வகையிலயாவது நம்ம சம்பாரித்துக் கொள்ளணும். இதுதான் வள்ளல் பெருமானுடைய அருள்வாக்கு. எந்த வகையிலயாவது நீங்கள் வந்து புண்ணியத்தை சம்பாரித்துக் கொள்ளுங்க. ஏன்னா நம்ம போம்போது எதையும் எடுத்துட்டு போ முடியாது இல்லையா? நம்ம பிள்ளைக்குட்டி யாரும் கூட வரப்போறதில்ல. சொத்து சுகங்கள் கூட வரப்போறதில்ல. பேங்க்ல இருக்கிற பணம் வரப்போறதில்ல. பேரு புகழ் நம்ம எடுத்துட்டு போ முடியாது. எதையுமே கொண்டு போ முடியாது. ஆக நாம் செய்கின்ற பூஜை பலனும், நாம் செய்கின்ற தர்ம பலமும் நம்மள கூட வரும். அதுதான் நம்மளை அடுத்த பிறவியை நிர்ணயிக்கும். ஆக இவ்வளவும் நம்ம செய்றது எதுக்குன்னா, மீண்டும் இந்த உலகத்துல வந்து நம்ம பிறக்கக்கூடாது. ஏன்னா அனித்திய உலகம்னு தெரிஞ்சு போச்சு. நித்திய உலகத்துக்கு நம்ம வந்து தயாராகணும். அந்த புத்தியோடு நம்ம இந்த பூமியில வந்து வாழணும். இது வந்து டெம்பரரி தான் அப்படின்றது தெள்ளத் தெளிவாக நமக்கு இருக்கு. இதுதான் மேட்டர். இதுதான் மெசேஜ். கருணை வந்து கலக்கணும். கருணை நம்மளோட பெருங்கருணை என்பது அருட்பெருஞ்சோதி கிட்ட மட்டும் தான். அது அதனுடைய கருணையை மற்ற தெய்வங்களோடு நம்ம இணைத்து பேசக்கூடாது. இது வந்து தனித்துவம் கொண்டது. அது ஈடு இணையில்லாத ஒரு பெருங்கருணை. அந்த கருணைய பத்தியே நம்ம ஒரு தனி ஆய்வு செய்து பார்க்கலாம் இந்த நூல்ல. எப்படி எப்படிலாம் வள்ளல் பெருமான் அந்த பெருங்கருணைய வந்து வியக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதனுடைய கருணை நம்ம வந்து சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. இறைவனுடைய பெருங்கருணை இது. அதுபோல் மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் இருக்குது. ஆனா இதனுடைய கருணைக்கு அது ஈடு இணை இல்ல. இதனுடைய டேலண்ட் மற்றதுக்கும் இல்ல என்பதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு தருகின்ற தகவலாக இருக்கின்றது. சரி, அடுத்து இப்ப 1484 எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான். எல்லாம் செய்ய வல்லான். எம்பெருமான் எல்லாமாய் நின்றான். பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான். ஒன்றாகி நின்றான் உவந்து. இத வந்து நான் என்னன்னா, ஆல் இன் ஒன் அப்படின்னு ஒரு ஒரு பொதுவா நான் சொல்லுவேன் இத. ஏன் ஆல் இன் ஒன்னாக்க, எல்லாமே இதுக்குள்ள வந்து அடங்கி இருக்கின்றது. எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான். இப்ப மற்றவங்களுக்கெல்லாம் வந்து சன்மார்க்க உலகத்தினுடைய நலத்தை கொடுத்திருக்கிறானா அப்படின்னா இல்ல. அந்தந்த உலகத்துக்குரிய நலத்தை வந்து அவன் கொடுத்திருக்கிறான். இப்ப நமக்கு ஒரு இந்த நாட்டுல நமக்கு வந்து ஐசி இருக்குது. ஐடென்டி கார்டுன்னு சொல்றது. இந்த ஐடென்டி கார்ட் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு நம்ம ஒண்ணு வச்சிருப்போம். இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட்ன்னு ஒண்ணு வச்சிருப்போம். இந்த இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட் என்பது வந்து, நீங்க எல்லா நாட்டுக்கும் வந்து போறதுக்குன்னு ஒரு அனுமதி நு புத்தகமாக அது இருக்கும். ஆனா நீங்க வெறும் ஐசிய வச்சுக்கிட்டு வேற நாட்டுக்கு போ முடியுமானாக்கா, நீங்க போக முடியாது. இல்லையா? அது மாரி எல்லா உலகத்துக்கும் தனித்தனி உலகத்துக்கும் ஒரு நலன் இருக்குது. எல்லாம் சேர்ந்து இருக்கின்ற ஒரு நலம், அது ஒரு உலகத்துல இருக்குது. அதனால தான் இங்க வந்து வள்ளல் பெருமான் மற்றவங்கலாம் எந்த நலம் பெற்றார்களோ, எந்த நன்மை பெற்றார்களோ, அந்த நலத்தை விட எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான்னு சொன்னாரு. இப்ப பிரம்மாவுக்கு வந்து அருட்பெருஞ்சோதியோட நலம் குடுத்திருக்கிறாரா? அப்படின்னா இல்ல. அந்த லோகத்து வாசிகளுக்கு அருட்பெருஞ்சோதியோட நலம் இருக்குமானான்னு இருக்காது. அதுபோல விஷ்ணுவெளிக்கு வந்து எல்லா நலமும் அதுக்குள்ள அடங்கி இருக்குமா? அப்படின்னா இருக்காது. அந்தந்த உலகத்துக்குரிய நலம் மட்டுமே அவங்களுக்கு இருக்கும். அதுபோல மத வெளிகள் இருக்கக்கூடிய வெளிகள் இருக்கு இல்லையா? மதங்களுக்கு உட்பட்ட வெளிகள். அதுல எல்லா நலமும் அடங்கி இருக்குமா? அப்படின்னா அடங்கி இருக்காது. புரியுதுங்களா? அந்தந்த உலகத்துக்குரிய நலங்கள் மட்டுமே அதுல வந்து அடங்கி இருக்கும். அதுபோல பராபரை உலகத்துல எல்லா நலமும் அடங்கி இருக்குமானா இருக்காது. இப்ப சன்மார்க்க உலகத்தினுடைய நலம் அதுல இருக்குமானா இருக்காது. அப்ப அந்தந்த உலகத்துக்குரிய நலங்கள் மட்டுமே இருக்கும்.
ஆனா இங்கே சுத்த சன்மார்க்க நிலையில வரும்போது, அங்கே இதுக்கு முன்பு யாரெல்லாம் என்னென்ன நலங்கள்லாம் பெற்றார்களோ, அந்த நலங்களை எல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக இந்த சுத்த சிவ நிலைகள்ல வந்து அது கிடைக்கும். அப்ப நம்ம வந்து லூஸ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓகே. இத இன்னொரு வகையில நான் வந்து விளக்கணும்னு சொன்னாக்க, இன்னும் சிம்பிளா உங்களுக்கு வந்து நான் விளக்கணும்னா, இப்ப என்கிட்ட வந்து ஒரு 100 வெள்ளி இருக்குது. அந்த 100 வெள்ளியோட நன்மைகள், லாபத்தை நான் வந்து அனுபவிக்கிறேன். உங்ககிட்ட வந்து 50 வெள்ளி தான் இருக்குது. இப்ப நான் 100 வெள்ளி பெற நன்மைய வந்து நீங்க பெற முடியுமா? அப்படின்னா, நிச்சயமா நீங்க பெற முடியாது இல்லையா? 50 வெள்ளிக்குள்ள நலம் தான் நீங்க பெறுவீங்க. அது மாரி இப்ப என்கிட்ட ஒரு 1000 வெள்ளி இருக்குது. உங்ககிட்ட வந்து 500 வெள்ளி தான் இருக்குது. 1000 வெள்ளிக்குரிய நலனையோ, பொருட்களையோ நீங்க வாங்க முடியுமான்னா, வாங்க முடியாது. அது உங்கள்ட்ட 500 வெள்ளி தான் மட்டுமே இருக்குது. விளங்குங்களா? அதுபோல இந்த சன்மார்க்க உலகத்துக்குள்ள நீங்க வரும்பொழுது என்ன ஆயிரும்? எல்லா நலமும் இதுக்குள்ள வந்து அடங்கியிருக்கும். அப்ப எல்லா லாபமும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி என்பது வள்ளல் பெருமான் நமக்கு தருகின்ற விளக்கம். அததான் இங்கே அவர் சொன்னாரு, எல்லா நலமும் எனக்கே தருகின்றது. எனக்கே சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல. ஏன்னா இவருக்கு ஒண்டித்தான் இந்த மாரி மற்றவங்க பெற்ற நலத்தை எல்லாம் சேர்த்து இவருக்கு குடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனா இவர் பெற்ற நலம் மற்றவங்களுக்கு கிடைக்குமான்னா கிடைக்காது. இவருடைய ஆற்றல், இவருடைய அறிவு, இவருடைய திறன் மற்றவங்களுக்கு பொருந்துமானா பொருந்தாது. அதனால தான் எனக்கு மட்டும் தான் இந்த மாரி குடுத்திருக்கிறாரு அப்படின்றத வள்ளல் பெருமான் இங்கு நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அததான் ஆல் இன் ஒன் சொல்றது. இப்ப ஒரு சில கடைங்களுக்கு போறோம். அந்த ஒரு கடைகள்ல போனாக்க நீங்க எல்லா ஜாமானும் வாங்க முடியாது. விளங்குதுங்களா? ஆனா சில பெரிய பெரிய மார்க்கெட்ல போறீங்க. இயானுக்கு போறீங்க, மாலுக்கு போறீங்க. அங்க போனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். எல்லாமே நீங்க வாங்கலாம். அதே மாரி தான். இந்த சன்மார்க்க சுத்த சிவநிலை என்று சொல்லக்கூடிய சன்மார்க்க உலகம் என்பது, மற்ற நிலைகள், மற்ற அந்தங்கள்ல பெறக்கூடிய நன்மைகளை எல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக இந்த சுத்த சிவநிலையில வந்து நம்ம பெறலாம் என்பது வள்ளல் பெருமான் நமக்கு தருகின்ற விளக்கம். அதனாலதான் எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம கேட்கறாங்க, எப்படிங்க நலமா இருக்கிறீங்களா? அப்படின்னாரு. இப்ப பூமியில நம்ம என்ன நலமா இருக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நலமா இருக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு நோய் வந்துருது இல்லையா? நோய் வந்துட்டா நம்ம நலமா இருக்க முடியுமான்னு நீங்களே யோசனை பண்ணுங்க. அ? நோய் வந்துட்டா நலமா இருப்பீங்களா? அப்ப நோய் கூட போராடிக்கிட்டு நம்ம இருக்கணும். இல்லைங்களா? நலமா நம்ம வந்து எப்போதுமே நம்ம நலமா இருக்க முடியாது. ஏன்னா உடம்பு வந்து நிலையானது அல்ல. அதனால நிலை மாற உடம்புக்கு தளர்ச்சி ஏற்படும். தளர்ச்சி ஏற்பட்டா நோய் வரும். அப்ப நலம் குன்றும். இல்லையா? நலம் குன்றும்போது நமக்கு பல்வேறு பிரச்சனைகளும் வாழ்வியலுக்கு வந்து அது பெரும் கொடுமையாகவே ஆகிவிடும். அதான் இங்கே வள்ளல் பெருமான் எப்போதும் அந்த நலம் வந்து நீடித்திருக்கும். ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் இல்லாமல் போகாது. அது நிரந்தரமாக இருக்கும் அந்த நலம். அதான் அப்படியாப்பட்டதான் நலம் தான் எல்லா நலமும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கே கொடுக்கின்றான். எல்லாம் செய்ய வல்லான் எம்பெருமானார். அவனுக்கு என்ன செய்ய முடியாது? அந்த ஒளி எல்லாமே செய்ய முடியும். முக்கியமா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள வந்து இருள்ல இருந்து அது ஒளிக்கு கொண்டு போகும். அது ஒண்ணு செய்யணும். வேற யார் செய்ய முடியும்? இருள்ல இருந்து ஒளி உலகத்துக்கு கொண்டு போறது யார் செய்ய முடியும்? அல்லது இருள்ல இருந்து சன்மார்க்க உலகத்துக்கு நம்மள கொண்டு போணும்னா எந்த தெய்வம் கொண்டு போ முடியும் சொல்லுங்க? வேற எந்த தெய்வமும் கொண்டு போ முடியாது. எந்த சடங்கிலும் நீங்க அங்க போ முடியாது. அப்ப அவன் ஒருத்தன் தான் செய்ய முடியும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவனால் மட்டும் தான் முடியும். ஓகே. அத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். எல்லாம் செய்ய வல்லான். அது ஒண்ணு. பொம்பளத்தை அறுக்க முடியுமா? ஆணவம், கன்மம், மாயை வந்து அறுக்கணும். அது அவனால அறுக்க முடியும். விளங்குங்களா? தெளிவு நமக்கு தர முடியும். அழியாத உடம்பு செய்ய முடியுமா? நம்ம உயிருக்கு அழியாத உடம்பு செய்ய முடியுமான்னு யோசனை பண்ணுங்க. யாருக்காவது அப்படி செஞ்சு குடுத்துருக்குதா இதுவரையில? கிடையாது. விளங்குங்களா? ஆனால் வள்ளல் பெருமானுக்கு இது செஞ்சு குடுத்துருக்குது. எப்படியாப்பட்ட உடம்பு? காற்றாலே, புவியாலே, ககனமதனாலே, கனலாலே, புனலாலே, கதிரதியாலே, கூற்றாலே, கோளாலே, கொலைக் கருவியாலே, ஏற்றாலே எஞ்ஞான்று அழியாது விளங்கும் மெய் அளிக்க வேண்டும் என்றேன் விரைந்து அளித்தான் எனக்கே. எப்படியாப்பட்ட உடம்பு பாருங்க. ஆக்ஸிஜன் இல்லாமல் இயங்குங்க. ரேடியேஷன் எந்த ரேடியேஷன் இல்லாமலும் இயங்கக்கூடியது.
பூமி இல்லாமல் எர்த் இல்லாமல் இயங்கக்கூடியது. காற்று இல்லாமல் இயங்கும், தண்ணி இல்லாமல் இயங்கும், பசி எடுக்காது. இப்படி பஞ்சபூத தத்துவங்கள் இல்லாமல் இயங்குகின்ற ஒரு உடம்பு. அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு உண்டு. அதனாலதான் அவன் எல்லாம் செய்ய வல்லான்னு சொன்னாரு. என்ன செய்ய முடியாது, அதுக்கு எல்லாம் செய்ய முடியும். அப்படி எல்லாம் செய்ய வல்லானே நாம் பற்றி கொண்டு நமக்கு என்ன செய்யணும்ன்றது நமக்கு தெரியணும். நமக்கு என்ன வேணும்? அழியாத உடம்பு வேணும் இல்லையா? அதையெல்லாம் அதை அற்புதமா செஞ்சு கொடுக்கும். அது எல்லாம் செய்வல்லான் எம்பெருமான்னு வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதியை சொல்லிக்கிறார். எல்லாமாய் நின்றான், எல்லாமே அவன்தான்றாரு. இந்த பஞ்சபூதங்கள் கூட எல்லாமே அவன்தான். நவக்கோள்களும் அவன்தான். நவக்கோள்களுக்கு அப்பால் இருக்கின்ற கோடிக்கணக்கான வெளிகளும் அவன்தான். அண்ட சராசரங்கள் எல்லாம் அவன்தான். அவன் எல்லா இடத்துலயும் அவனாகவே இருக்கின்றான். அவன் படைப்பாகவே இருக்கின்றது. எல்லாமே அவன்தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தன்மை, ஆற்றல், குணம் இதெல்லாம் இடத்துக்கு இடம், எல்லைக்கு எல்லை அல்லது வெளிக்கு வெளி, ஒலிக்கு ஒலி அது மாறுபட்டு கொண்டே இருக்கும். ஆனா ஒரு இடத்துல மட்டும்தான் அவன் நிறுத்தம் புரிகின்றான். பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான். நின்றான், எல்லாமாய் நின்றான், பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான். அப்ப எல்லாமா ஒன்றாக ஒரே இடத்துல எல்லாமா இருக்கு. அது என்ன சொல்லுவாங்களே, என்னமோ ஒரு விஸ்வரூபம். விஸ்வரூபம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி எல்லாமே அருட்பெருஞ்சோதியாக நிற்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த சுத்த சிவநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சுத்த சிவநிலையில் நின்றான் அப்படின்னு சொல்லி, நிறுத்தம் என்பது அந்த இடத்துல இருக்கை இருக்கின்ற இடத்தை குறிக்கும். ஒன்றாகி நின்றான் உவந்து. இப்ப ஒன்றாகினா ஒன்னஸ், ஒரே கடவுளாக இருக்கின்றான். அவனே பல கடவுள்களாக பெறுகின்றான். ஒரு அறிவாக இருக்கின்றான், அவன் பல அறிவாக பெறுகின்றான். ஒரு ஒளியாக இருக்கின்றான், பல ஒளிகளாக விரிகின்றான். அப்ப ஒரு பொருள் பலதாக விரிகின்றது. விரிந்து கடைசியில எல்லாமே ஒன்றாக இருக்கின்றது. வித்தெல்லாம் ஒன்றென்று நாட்டில் அது விளைவு பல பல வேறென்று காட்டி சித்தெல்லாம் தந்தது பாரி திருச்சிற்றம்பல திருநட ஜோதினர். விளைவுகள் அனைத்தும் வித்திடை அடங்க அளவு செய்து அமைத்த அருட்பெரும் ஜோதின்னு அகவல்ல கூட நீங்க படிச்சிருப்பீங்க. ஆக இந்த ஒன்றாக இருக்கின்ற கடவுளை தான் 19ஆம் நூற்றாண்டிலேயே வள்ளல் பெருமான் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறாரு. இப்படி அவருக்கு கிடைச்சிருக்கு இந்த ஒன்னஸ் கோட்னு. இந்த ஒன்றை நம்ம வணங்கும் போது எல்லாத்தையும் வணங்குவதற்கும் ஒப்பாகிறோம். அதனால்தான் நீ தனித்தனி கடவுள்கள் எல்லாம் வணங்க வேண்டாம், அவசியம் வேண்டாம். சன்மார்க்கத்தில் இருக்க தெய்வத்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கினால் எல்லா தெய்வத்தையும் வணங்குனதுக்கு ஒப்பாகிறோம். ஏன்னா அவன் தான் வெவ்வேறாக விரிந்திருக்கிறான். அப்ப இங்கே இந்த இடத்துல நம்ம ஒன்றாக அவனை நினைத்து வணங்கும் போது அதுக்குரிய பலன், மற்றதுல கிடைக்காத பலன்கள் எல்லாம் சேர்த்து இதுல கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு தருகின்றான். அப்படிதான் ஒன்றாகி நின்றான் உவந்து அப்படின்னு சொன்னார். உவந்துன்னா விரும்பி. அடுத்த பாடல் 1485. எண்ணுகின்றேன், எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான். எண்ணம் தரணும் இல்லையா? அது கூட பாருங்க, எண்ணறதுக்கு கூட எண்ணுவதற்கு எண்ணம் தந்தாதான் எண்ண முடியும். இதுக்கு முன்பு யாரும் எண்ணியது இல்லையே. அருட்பெருஞ்சோதியை முதல்ல எண்ணிய ஆள் வள்ளல் பெருமான் தான். மற்றவங்க எல்லாம் வேறதான் எண்ணினாங்களோ ஒளி இதை எண்ணல. அந்த எண்ணத்தையும் அவன் இறைவன் தான் எனக்கு தந்தான் என்று குறிப்பிடுகின்றான். எண்ணுகின்றேன், எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான். அப்ப இறைவன் கொடுக்கணும், கொடுத்தாதான் அதையும் நமக்கு எண்ண முடியும், இல்லைன்னா அதுவும் எண்ண முடியாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி. ஆக எண்ணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை இந்த இடத்துல நீங்க கருத்தில் வாங்கிக் கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எண்ண வேண்டும், இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும், இறைவனை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்குரிய எண்ணங்கள் உங்களுக்கு இறைவன் தரணும், தந்து கொண்டே இருக்க வேண்டும்னு கேட்கணும். நான் எப்பொழுதும் உன்னை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், உன்னை எப்பொழுதும் நான் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், உன்னை எப்பொழுதும் நான் பேசிக்கொண்டு இருக்க வேண்டும், உன்னை எப்பொழுதும் நான் பாடிக்கொண்டு இருக்க வேண்டும். இப்படிலாம் வரங்களாக நீங்க கேட்கணும் அவர்கிட்ட. பண்ணுகின்றேன், பண்ணுவித்து பாடுகின்றான். என்ன பண்றாரு? பாட்டு எழுதுறாரு. அப்ப பாட்டு எழுதும்போது அந்த பாட்டை பாடுகின்றார், பாட வைக்கிறாரு, பாடுகின்றார்.
ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதோரும், அடக்குவித்தால் யார் ஒருவர் அடங்காவிலோ, ஓட்டுவித்தால் யார் ஒருவர் ஓடாதோரோ, பாட்டுவித்தால் யார் ஒருவர் பாடாதாரோன்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா? அப்ப பண்ணுகின்றேன், பண்ணுவித்து பாடுகின்றான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இறைவனே உள்ளுக்கு இருந்து அவரை வந்து பாட்டுகள் எல்லாம் பாட வைத்து, பாடல்களெல்லாம் எழுத வைத்து அவனே பாடுகின்றான். அடுத்து சொல்றாரு, உண்ணுகின்றேன்றாரு. என்ன உண்ணுகின்றேன்? அமுதம், தெல் அமுதம் சொல்றாரு. உண்ணுகின்றேன் தெல் அமுதம். இப்ப நம்மலாம் வந்து பொதுவா அமுதம்னா உணவு, அமுதம்னா சோறு. இங்கே வந்து என்ன தெல் அமுதம்னு சொல்லக்கூடியது என்னன்னாக்க, அது வந்து நம்ம பூமியில உள்ள உணவு அல்ல. இத வந்து ஒளி உணவு அப்படின்னு சொல்றது. ஒளியே உணவாக உட்கொள்வது. அதுதான் தெல் அமுதம் அப்படின்னு சொல்றது. இந்த அமுதம் படைத்து தான் உய்யணும். அதனால தான் இறந்தவருக்கெல்லாம் இன்னைக்கும் நம்ம வந்து அமுதம் படைத்துக் கொண்டு இருக்கிறோம். நம்ம பூமியில உள்ள அமுதத்தை நம்ம படைத்து அவங்களுக்கு உண்றோம். ஏன்னா அவங்கலாம் அமுதம் உண்டு உய்யணும் அப்படின்றது. அந்த ஏற்கனவே பல ஆண்டுகள் உண்டு உய்யல. இனி செத்து போனேனே நம்ம படைச்சு தான் அவங்கலாம் உய்ய போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ நம்ம திருப்திக்கே நம்ம செஞ்சுகிட்டு இருக்கிறோம். இருக்கும்போதே, வாழும்போதே அமுதத்தை உண்வதற்கு நம்மலாம் வந்து இறைவனை வேண்டணும். அது கரு புடிச்சதுனாக்கா, அந்த அமுதம் வந்து நமக்கு அவரே ஊட்டுவாரு. வள்ளல் பெருமானை கரு புடிச்சாரு. அதனால அந்த அமுதத்தை வள்ளல் பெருமானுக்கு ஊட்டி, ஊட்டி வளர்த்ததற்கு நிறைய பாடல்கள்ல அமுதத்தை பற்றி சொல்லியிருப்பார். ஆக இறந்த பிற்பாடு நம்ப போடுற படையல்ல வந்து சாப்பிட்டு யாரும் உய்ய போறது கிடையாது. ஏதோ நம்ம பசி தீர்த்துக்கிட்டு நம்ம போய்க்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா இந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்கங்க. ஏன் இந்த படையல் போடுறாங்க? இந்த படையல்னால என்ன லாபம்? யாருக்கு லாபம்? அப்படின்றத புரிந்து கொள்ளணும். உண்ண வேண்டியது இந்த அமுதம் அல்ல. உண்ண வேண்டியது விண்வெளி உணவு. அதத்தான் தெல்லமுதன். உண்கின்றேன் தெல்லமுதம் அப்படின்னு சொல்றாரு. உள்ளம் தெளியத் தருகின்றான். அது உண்ண உண்ண என்ன நடக்கும்னு பாருங்க. உள்ளம் தெளிவடையும். ஏன்னா உள்ளம் வந்து கலங்கி இருக்கிறது. நம்ம அஞ்ஞான வெளின்னு சொல்றோம் இல்லையா? அந்த அஞ்ஞான வெளி வந்து கலங்கிய வெளி. "மண்ணிற் கலங்கிய நீர்போல் மனிதர்கள்" என்று திருமூலர் குறிப்பிடுவாரு திருமந்திரத்துல. இப்ப மழை பெஞ்சது, தண்ணி ஓடுது இல்லையா? அது எந்த மண்ணுல ஓடுதோ அந்த தண்ணி அந்த நிறத்தை பெறும். கருப்பான மண்ணுல தண்ணி ஓடுனுச்சுன்னா எப்படி இருக்கும்? தண்ணி என்ன வெள்ளையாவா இருக்கும்? கருப்பா தானே இருக்கும். செம்மண்ல ஓடுனா தேவ மாரி ஓடும். அது மாரி நம்மளோட உள்ளம் வந்து தெளிவில்லாதது. "களங்கம் நீத்து களிப்புற மெய்நெறி விளங்க என்னுள்ளே விளங்கும் மெய்ப்பொருளேன்னு அகவல்ல இருக்கும். அப்ப களங்கம் தீர்த்து. அப்ப உள்ளம் வந்து தெளியணும். அது அருளால் அருட்பெருஞ்சோதியினுடைய கருணையினால், அருளால் மட்டும் தான் அது வந்து தெளிவு அடைய முடியும். அப்ப அது அது அமுதம் உண்ண 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 மேலும் தெளிவு கிடைக்கும். அதான் தெல்லமுதம் உள்ளம் தெளியத் தருகின்றான் சொல்றாரு. அப்ப உள்ளம் தெளிவு அடையணும். உள்ளம் தெளிஞ்சதுனாக்க நமக்கு அப்புறம் தான் உண்மை விளங்கும் எல்லாம். உள்ளம் தெளியத் தருகின்றான். வள்ளல் நடராயன் மகிழ்ந்து. வள்ளல் அப்படின்பது கேட்டதை கொடுக்கக்கூடியவனுக்கு தான் வள்ளல் என்று பெயர். வள்ளல் பெருந்தகை. ஒரு சில நாட்டுல வந்து ஒரு சில பேருக்கு வள்ளல் என்ற சொல் இருக்கும். அப்படின்னா அவங்க வாரி வழங்கக்கூடியவர்கள். அதுபோல இறைவன் வந்து அருளை வாரி வணங்கக்கூடியவன். யார் யாரெல்லாம் தவம் பண்ணி கேட்கின்றானோ அவங்களுக்கு அருள் வழங்கக்கூடிய கொடையாளர். கொடை. அதனால தான் இறைவன்கிட்ட நம்ம பெறுவதற்கு வாழ்க்கையை வந்து பயன்படுத்திக் கொள்ளணும். அருள் பெற அல்லது வரம் பெற நம்ம வந்து வரம் தர வல்லானே என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கிறார் இறைவனை. அவன் வரம் கொடுப்பதற்கு வல்லான் அப்படின்னு சொல்லுவார். வள்ளல் நடராயன். இந்த நடம் அதுகிட்ட ஒரு தனி நடமாக அது இருப்பதனால அதுக்கு வந்து நடராயன் என்று பெயர். மகிழ்ந்து மகிழ்ந்து அவன் நமக்கு வந்து தெளிந்த அமுதத்தை தந்து உய்வதற்காக அவன் அருள் அமுதம் உண்டுதான் உய்ய முடியும் அப்படின்பதற்கு தான் இன்றும் நம்ம வந்து இறந்த பிணத்துக்கு வந்து வாய்க்கரிசி போடுறோம் என்ற ஒரு ரகசியத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிங்க. வாய்க்கரிசிலாம் ஏன் போட அந்த காலத்துல நமக்கு பழக்கி வச்சிருக்கிறாங்கன்னா, டேய் அமுதம் உண்டு தான் உய்யணும், அமுதம் உண்டு தான் போகணும், இருக்கிறவன்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க, அமுதம் உண்ண வேண்டுங்க, அமுதம் உண்ண வழிபடுங்க அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக இந்த சடங்கியலை நமக்கு வகுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். ஏன்னா புதிய ஜெனரேஷனுக்குலாம் இதெல்லாம் தெரியாது. நம்ம தான் எடுத்து சொல்லணும். இதெல்லாம் இந்த காரணத்துக்காக வச்சிருக்கிறாங்க. வான்வெளியில வந்து அமுதம் இருக்குது. அந்த அமுதம் உண்டா புத்தி தெளிவு வரும்.
உள்ளம் தெளிவு அறியும், மாயை விலகும், உண்மை தெரியும். அப்ப அந்த விண் உலக ரகசியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்றத அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதான் உள்ளம் தெளிய தருகின்றான் என்று வள்ளல் பெருமானுக்கு உள்ளம் தெளிவு பெற்றது. தெளிந்த தெளிவு அவருடைய தெளிவு வந்து ரொம்ப தெளிந்த தெளிவு நிலையில வந்து அவர் இருந்திருப்பார். ஆக இந்த 3 பாடல்களுக்கு வந்து இன்றைக்கு நம்ம வந்து விளக்கம் கண்டிருக்கிறோம். அடுத்த வாரத்துல வந்து நம்ம அடுத்த பாடல், அதாவது 3 பாடல் முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப அடுத்து 1486 வந்து அடுத்த வாரத்துல நம்ம வந்து தொடங்குவோம். அது. ஸோ அதுவரை நீங்களாம் வீட்டில் ஓய்வு இருக்கிற போதே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மந்திரத்தை வந்து சொல்லிக்கொண்டு நல்ல எண்ணங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு இந்த அமுதத்தை உண்பதற்குரிய வேண்டுதலையும் நீங்கள் அதற்குரிய பாடல்கள் எல்லாம் வேற இருக்குது. அந்த பாடல்கள் எல்லாம் படித்து மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஆடி அமாவாசை அன்னதான விழா சிறப்பாக நடந்தவருக்கு பொருளுதவி செய்த எல்லா குடும்பத்தார்களுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் நல்லாசிகள் என்றென்றும் ஓங்கி வினைகளை எல்லாம் தீர்த்து இம்மை வாழ்வு சிறப்பதோடு மறுமை இன்பம் பெற்று வாழ்வதற்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கண்ணை இமை காப்பது போல் காத்து ரட்சிக்க வேண்டும் என பிரார்த்தித்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. நன்றி, வணக்கம், வாழ்க வாழ்க. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா, மிக்க நன்றி ஐயா. நன்றிமா. நன்றிகள் ஐயா. வணக்கம் வணக்கம். நன்றி ஐயா. ஐயா தெய்வம் நன்றிகள் ஐயா. நன்றியா. நன்றி சுவாமி. நன்றிமா.